ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. நாதமுனிகள் காட்டிய நல்வழி என்பதே இன்றைய தினத்து நலம் தரும் சொல். நாதமுனிகளை பற்றி சுவாமி தேசிகன் சாதித்த ஸ்லோகமானது நாதேன முனினா தேன பவேயம் நாதவானகம் என்பது. நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியனை அடைந்ததால் அடியேன் நாதவானாக ஆனேன் என்கிறார் சுவாமி. நாதவான் என்றால் நாதனை, சுவாமியை, உடையவனை அடைந்தவன் என்று அர்த்தம். ஒரு நாதன், சுவாமி, உடையவன் என்பவன் தன்னுடைய உடைமையை பாதுகாப்பான். எப்படி பாதுகாப்பான்? தன்னுடைய காலத்திலே அதை பத்திரமாக வைத்துக் கொள்வான். அதே போல தன்னுடைய சந்ததியினருக்கு அதை அக்கறையுடன் கொண்டு போய் கொடுப்பான். நல்வழியை காட்டுவான். இப்பேற்பட்ட நல்வழியை காட்டின நாதன்தான் நம் நாதமுனிகள். அவருடைய சரித்திரத்திலே ஒரு சுவாரஸ்யமான கதை. நாதமுனிகள் அடிக்கடி ஒரு வச்சனம் சொல்லுவராம். குளப்படியில் மழை பெய்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் மழை பெய்தால் நாடெல்லாம் விளையும் என்பதே இந்த வச்சனம். இந்த வச்சனத்துக்கு என்ன அர்த்தம்? ஒரு கால் ஒரு சேரான தரையிலே மாடு தன்னுடைய குழம்பை வைத்தது அப்படின்னு வைத்துக் கொள்வோம். அந்த சமயத்திலே மழை பொழிந்தால் அந்த குழம்பு படியில் ஏதோ கொஞ்சம் நீர் தேங்கும். அந்த நீரை குடித்தால் ஒரு குருவியினுடைய தாகம் தீரலாம். அதே இந்த மழையானது வீராணம் என்கிற பெரிய ஏரியிலே பொழிந்தால் உலகெல்லாம் வாழ்ந்து போகும். இந்த வச்சனத்தின் பொருள் மிகவும் சாதாரணமாக சுலபமாக புரிகிறது. ஆனால் இந்த வச்சனத்தை ரொம்பவும் கருத்துடன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பராம் ஸ்ரீமன் நாதமுனி. இவர் எதை மனதிலே வைத்துக் கொண்டு சொல்லுகிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனாலும் சீடர்கள் சிஷ்ய லட்சண பூர்த்தியுடன் இருந்தவர்கள். அதனால ஆச்சாரியன் எந்த வார்த்தையை சொன்னாலும் அதை அப்படியே மனதிலே வாங்கி கொண்டு திருப்பி சொல்வார்களாம். அதனால நாதமுனிகளுடைய சிஷ்யர்கள் எல்லோரும் நாதமுனிகள் சொல்லும் இந்த வச்சனத்தை திருப்பி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதை மந்திரம் போல சொல்லிக் கொண்டிருப்பார்களாம். நாதமுனிகளுடைய சீடரான உய்யக்கொண்டார் இந்த வச்சனத்தை தன்னுடைய சிஷ்யரான மணக்கால் நம்பிக்கு சொல்லிக் கொடுத்தார். மணக்கால் நம்பியும் கொண்டாடி இந்த வச்சனத்தை ஆளவந்தாருக்கு சொல்லிக் கொடுத்தார். தேவரீருடைய பாட்டனார் இதை அடிக்கடி சொல்லுவர் அப்படின்னு பெருமையாக சொல்லிக் கொடுத்தாராம். ஆளவந்தாரும் அதையே சொல்லிக் கொண்டிருந்தார். தன்னுடைய சிஷ்யரான பெரிய நம்பிக்கும் சொல்லிக் கொடுத்தார். இப்பொழுது குரு பரம்பரையிலே பெரிய நம்பிக்கு அடுத்தது பகவத் ராமானுஜர் சிஷ்யராக வந்து சேருகிறார். இதே விஷயத்தை நாதமுனிகளுடைய இந்த வச்சனத்தை பெரிய நம்பிகள் பகவத் ராமானுஜருக்கு சொன்னாராம். அப்பொழுது சுவாமி ராமானுஜருக்கு மனதிலே தோன்றியதாம், ஆச்சாரியன் ஒரு வார்த்தை சொல்லுவரானால் அதற்கு பின்னாடி ஒரு விசேஷ கருத்து இருக்க வேண்டும். அது என்ன கருத்து என்பதை ஆச்சாரிய அனுகிரகத்தினால் அறிவதற்காக அவரை போய் அவருடைய அவதார ஸ்தலத்திலே சேவிக்கலாம் என்று நினைத்து காட்டுமன்னார் கோவிலுக்கு போய் சேர்ந்தார். அங்கே நாதமுனிகளை சேவித்துவிட்டு வெளியே வந்து பார்த்தால் ஆச்சரியமான வீராணம் ஏரி. அந்த வீராணம் ஏரியிலிருந்து 74 கணவாய்கள் செல்கின்றன. 74 கணவாய்கள் மூலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அனைத்துக்கும் நல்ல தண்ணீர் போய் சேர்ந்து செல்வமும் செழிப்புமாக இருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொண்டார். அப்பொழுதுதான் சுவாமி ராமானுஜருக்கு இந்த வச்சனத்தினுடைய கருத்தானது புலப்பட்டது. நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது மிகவும் உயர்ந்த ஒன்று. மழை நீரை போல் வாழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதை வெறும் குளப்படியிலே வைத்துக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் என்றே பரிமாறிக்கொண்டிருந்தால் வெறும் குருவி குடித்து போகும் அளவுக்கே அது இருந்துவிடும். ஆனால் அப்படி இருப்பது நன்கல். அது வளர வேண்டும், பரவ வேண்டும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த வீராணத்து ஏரியிலிருந்து 74 கணவாய்கள் கிளம்பினா மாதிரி பல ஆச்சாரிய புருஷர்கள் ஏற்பட்டார்களானால் இந்த ஸ்ரீ வைஷ்ணவமானது நன்கு தழைத்து வளரும் என்று தீர்மானித்து 74 சிம்ஹாசனாதிபதிகளை ஏற்படுத்தினார் சுவாமி ராமானுஜர். இப்படியாக ஒரு சொத்தை பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்றால் அது ஒரு நல்ல நாதனாலதான் முடியும். அதை எப்படி செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொடுத்து செய்ய வேண்டும் என்கிற நல்வழியை நாதமுனிகள் காட்டினார். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன்.